Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல யூனிட் 1 மெட்டலர்ஜில ரிஃபைனிங் ப்ராசஸ்ல zone refining இத பத்தி தான் பிரீஃபா படிக்க போறோம். So refining process it comes as a fifth method in the metallurgical process. இதுக்கு முன்னாடி 4 process இருக்கு. அது first one வந்து crushing and grinding of ore. The second one is concentration of ore. Third one is extraction. And fourth one is reduction. இந்த fourth processல நம்ம reduce பண்ணுவோம். எப்படின்னா ஒரு metal oxide மெட்டலா reduce பண்ணுவோம். So அப்படி வர்ற metal பாத்தீங்கன்னா it's a crude metal. So what is crude metal? If it contains any impurities such as unreacted oxide ore or non-metals, it's called as crude metal. So we have to remove the impurities. So to remove the impurities that is associated with isolated crude metal is called refining process. So இந்த process அதாவது impurities remove பண்ற அந்த processக்கு பேர் தான் refining process. So இந்த process பண்ணும்போது ஒரு crude metal இருந்து நம்மால pure metal எடுக்க முடியும். So this can be done by 5 different ways. The first one is distillation. The second one is ligation. Third one is electrolytic refining. Fourth one is zone refining. And the last method is vapor phase method. So na previous videos la first 3 methods பத்தி பிரீஃபாவும் சிம்பிளாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வந்து zone refining process பத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு எந்த ப்ராசஸ் வந்து நம்ம செஞ்சாலும் அது ஏதோ ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். அதே மாதிரி தி zone refining method is also based on the principle of fractional crystallization. அப்படின்னா we should know what is meant by fractional crystallization. It is a method of refining substances based on differences in their solubility. So differences in their solubility அப்படின்னாலே கண்டிப்பா ரெண்டு இருக்கணும், அப்பதான் நம்ம டிஃபரன்ஸ்ங்கிற ஒரு வேர்டு எடுக்க முடியும். இங்க அந்த ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மெட்டலு, இன்னொன்னு வந்து அந்த மெட்டலுக்குள்ள இருக்கிற இம்பியூரிட்டி. சோ அதுக்கு ரெண்டோட சாலிபிலிட்டி டிஃபரன்ஸை தான் இந்த பிரின்சிபல் மூலமா நம்ம பாக்குறோம். சோ அதை பேஸ் பண்ணி தான் we are going to proceed the entire zone refining process. ஓகே, இப்ப crude metal எடுத்துட்டோம், அதை நல்லா மெல்ட் பண்றோம், then allow to solidify. இத பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். So the impurities இருக்கு இல்லையா இந்த crude metalல, that impurities like to stay in the molten state. அப்படின்னா ஹீட் பண்ணும்போது லிக்விடா மாறும் அந்த மெட்டல். அப்ப அந்த மெட்டல் இருக்கிற இம்பியூரிட்டி லிக்விட் ஸ்டேட்ல ஈஸியா சாலிபிள் ஆயிடும், லீவிங் பிஹைண்ட் தி பியூர் மெட்டல். அப்ப பியூர் மெட்டல்ல விட்டுட்டு இந்த இம்பியூரிட்டி வந்து இந்த லிக்விட் ஸ்டேட்டுக்குள்ளார போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிக்விட தனியாவும் பியூர் மெட்டல் தனியாவும் செப்பரேட் பண்ணிடலாம். சோ அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத now let us see. Okay, so now in this process the impure metal is taken in the form of a rod. இங்க பாருங்க ராட் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த impure metal. இப்ப one end of this rod, இந்த one end of the rod வந்து I have connected to mobile induction heater. மொபைல்னா மூவிங். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டுவர்ட்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த ஹீட்டருக்கு பேர் வந்து மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இதுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு. இது என்னன்னா திஸ் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் ஹீட்ஸ் தி என்டையர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி மெட்டல் ராட். சோ சர்க்கம்ஃபரன்ஸ்ல என்ன சுற்றளவு, இதை சுத்தியும் இருக்கிற இந்த மெட்டல் ராடை வந்து ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஹீட்டர் தான் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். அப்போ இதுல ஹீட்டிங் பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கும், எல்லா சர்ஃபேசஸ்லயும் டாப் அண்ட் பாட்டம் யூனிஃபார்மா இருக்கும். சோ அதனாலதான் we are using this moving induction heater. இந்த ப்ராசஸ்ல நம்ம பர்னர் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இஃப் யூ யூஸ் தி பர்னர் இட் ஹீட்ஸ் ஒன்லி அட் தி பாட்டம். பாட்டம் மாத்திரம் தான் ஹீட்டிங் நடக்கும், இந்த டாப் சர்ஃபேஸ்ல ஹீட்டிங் நடக்காது. அப்ப ஹீட்டிங் வந்து யூனிஃபார்மா இருக்காது, உங்க மெட்டல் வந்து மெல்ட் ஆகாது, impurities வந்து molten state குள்ள போகாது. So இந்த ரீசன்ஸ்னால we are preferred only with the moving induction heater and we should not use burner. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். சோ இப்போ எடுத்திருக்கோம் இந்த இடத்துல மெல்டிங் ஆஃப் தி மெட்டல் ஆன் தட் போர்ஷன் ஆஃப் தி ராட். இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த ஆரஞ்சு கலர் போர்ஷன் பாருங்க பியூர் மெட்டல் கிறிஸ்டலா மாறிடுச்சு. ஏன், இந்த இடத்துல இருந்த இம்பியூரிட்டிஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்குள்ளார சாலிபிள் ஆயிருச்சு.
So இந்த heater move பண்ண என்ன ஆகும்னா, so when the heater is moved slowly, the pure metal crystallizes. இங்க பாருங்க. So இந்த ஆரஞ்சு கலரோட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப உங்களோட பியூர் மெட்டல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க க்ரூட் மெட்டல் இருக்கு. சோ இங்க எல்லாம் வந்து க்ரூட் மெட்டல். இந்த மெரூன் கலர் போர்ஷன்ஸ் ஆல் க்ரூட் மெட்டல். இதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் வந்து ஹீட் பண்ண மோல்டன் ஸ்டேட்ல சாலிபிள் ஆயிரும், லீவிங் பிஹைண்ட் தி சாலிட் மெட்டல். சோ இன்னும் ஃபர்தரா மூவ் பண்ணுங்க. சோ ஃபர்தரா மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா க்ரூட் மெட்டல், இது ஃபுல்லா க்ரூட் மெட்டல், இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லா pure metal. So again you as the heater moves further away, so again இன்னி கொஞ்சம் heater move பண்ணிருக்கீங்க, the molten zone containing impurities also moves along with it. As I told you, the impurities are more soluble in the liquid state. So இந்த portion பாருங்க, இந்த portionல ஃபுல்லா pure metal ஆயிருச்சு. இது வரைக்கும் நீங்க உங்க மெட்டலை ஹீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. சோ இந்த மெரூன் கலர் மாத்திரம் தான் க்ரூட் மெட்டலா இருக்கு. இப்ப இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே லிக்விட் மெல்ட்டுக்குள்ளார டிசால்வ் ஆகி சாலிபிள் ஆகி போயிட்டே இருக்கு, லீவிங் பிஹைண்ட் தி பியூர் மெட்டல். இது மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து வில் பி கண்டினியூயிங், ஐ மீன் வில் பி டூயிங் கண்டினியூஸ்லி, மூவிங் திஸ் இண்டக்ஷன் ஹீட்டர் எகெயின் அண்ட் எகெயின். இப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்போம். இந்த டைரக்ஷன்லயே திரும்ப திரும்ப மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு ஸ்டேட்ல எல்லா இம்பியூர் மெட்டலும் பியூர் மெட்டலா பாருங்க. இங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சமான பியூர் மெட்டல் தான் இருந்தது. Now compare the first and the last. இந்த எண்ட்ல பார்க்கும்போது you have got all the pure metals in the form of crystals, and your impure metal has been collected or soluble in the liquid state and it has been separated. So இந்த மெட்டலை மாத்திரம் நம்ம கட் பண்ணி will be using for the further purposes. So now your impure metal has been converted to pure metal by removing all the impurities, and this process is called as the zone refining process. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். எப்படின்னா, it should be carried out in the inert gas atmosphere. ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா, to prevent the oxidation of metal. So metal வந்து ஆக்சிடைஸ் ஆகாம இருக்கணும்னா we have to carry out this process only in the inert gas. Inert gasனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், it does not undergo any chemical reactions due to we will set that particular condition. அதனால எந்த ரியாக்ஷன்ஸும் அது நடக்காது, அண்டர்கோ பண்ணாது. ஓகே, சோ இந்த ப்ராசஸ் மூலமா எந்தெந்த மெட்டல் எல்லாம் நம்மளால ரிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஜெர்மேனியம், சிலிகான், கேலியம். சோ இந்த மாதிரியான மெட்டல்ஸ நம்மளால ஈஸியா இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் மூலமா ரிஃபைன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த மெட்டல்ஸோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, all these metals acts as a semiconductors. So semiconductors இது வந்து ஆக்ட் பண்ணும். அது ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்பெஷாலிட்டி நமக்கு. சோ இந்த மெட்டல்ஸ் மாத்திரம் தான் we can refine using this zone refining method. ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான நம்ம ரிவ்யூ क्वेश्चंस பத்தி பாப்போம். hope you have understood this process clearly. சோ இதுல வந்து எந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்கன்னா பாருங்க, first 1 mark. Zone refining method is based on the principle of. So எதை பேஸ் பண்ணி பண்றோம்னா, it's based on fractional crystallization. And second questions பாருங்க, germanium, silicon, gallium or the semiconductor metals that are refined by zone refining. Okay, இதுல 3 marks பாருங்க. Write the refining of metal by zone refining method. இது அப்படியே டைரக்டா நீங்க ஈஸியா எழுதிடலாம். Hope you have understood this particular topic. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.